தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். நற்செய்தியின் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய 12 சுடர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லுகின்றார். நீங்கள் நற்செய்தி படிக்காக புறப்படும் போது எவ்வாறான முறைகளிலே நீங்கள் செல்ல வேண்டும், எவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவராகிய கிறிஸ்து பல விதிமுறைகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதிமுறைகளில் ஒன்றாக கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் பல உறவுகளை சந்திக்கின்றோம், பல மனிதர்களை சந்திக்கின்றோம், பலரோடு உரையாடுகின்றோம், பலரோடு உறவாடுகின்றோம். இவ்வாறான சூழ்நிலையிலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நல்ல வார்த்தைகளும், சிந்தனையிலிருந்து நல்ல எண்ணங்களும், எங்களுடைய செயற்பாடுகளின் நல்ல செயற்பாடுகளும் வெளிக்கொணர வேண்டும். நாங்கள் எந்தெந்த வீடுகளுக்கு சென்றாலும் அங்கே அவர்களோடு தங்கியிருப்போம். சுகமாக இருக்கிறீர்களா? அமைதியாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? எப்படி உங்களுடைய வாழ்க்கை போகிறது? உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது? இவ்வாறான எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற நல்ல சிந்தனைகளோடும், நல்ல எண்ணங்களோடும், நல்ல வார்த்தைகளோடும் அவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். மகிழ்ச்சிப்படுத்தும். இன்னைக்கு பார்த்தால் எத்தனையோ குடும்பங்கள் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பிரிவுகளும் பிளவுகளும், கணவன் மனைவியிட முகத்தை பார்க்கறதில்ல, மனைவி கணவன் முகத்தை பார்க்கறதில்ல, பிள்ளைகள் பெற்றோற்ற முகத்தை பார்க்கறதில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கறதில்ல, குரோதங்கள், பகைமைகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், இவ்வாறான மத்தியிலே பல குடும்பங்கள் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. செல்லுவோம், அவர்கள் மத்தியிலே செல்லுவோம், ஒன்று சேர்ப்போம். அமைதி என்றால் இதுதான், அன்பென்றால் இதுதான், ஒற்றுமை என்றால் இதுதான் என்பதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி ஒவ்வொருவரையும் அமைதியின் பாதையிலே வழிநடத்தி செல்ல நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் பிளவுகளோடும் பிரிவுகளோடும் சண்டை சச்சரவுகளும் நிம்மதியின்றி, ஆறுதலின்றி, மகிழ்ச்சியின்றி வாழ்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவது எந்த விதத்திலும் பிரயோசனம் இல்லை. மகிழ்ச்சி அடைவதிலே நாங்கள் பெருமை கொள்ள முடியாது. மகிழ்ச்சி அடைவதிலே நாங்கள் எங்களுடைய வீண் பெருமைகளை நாங்கள் தேடிக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சிப்படுத்துவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒற்றுமையாக்குவோம். அனாதரவாக இருக்கக்கூடியவர்களை வாழ்வு என்ற ஒன்று உண்டு என்பதை தெரியப்படுத்தியவர்களுக்கு வாழ்வின் அர்த்தத்தை நாங்கள் கொடுப்போம். தேடிச் செல்லுவோம். ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்ப்போம். ஒவ்வொருவரையும் அன்பு செய்வோம். ஒருவரையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லோரையும் ஒன்றுபடுத்தி பயணிக்கும் ஒரு நல்ல உள்ளமாக, நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழுவோம். எந்தெந்த குடும்பத்திற்கு சென்றாலும் அங்கு சென்று அமைதியான வார்த்தையோடு, பண்பான வார்த்தைகளோடு, பண்பான செயற்பாடுகளோடு, அமைதியான செயற்பாடுகளோடு, அன்பு நிறைந்த செயற்பாடுகளோடு, அன்பு நிறைந்த வார்த்தைகளோடு அவர்களை உற்று நோக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும், அவர்களுக்கு அமைதியை கொடுக்கவும், ஆறுதலை கொடுக்கவும், வாழ்வின் அர்த்தத்தை கொடுக்கவும் நாங்கள் தயாராகுவோம். அன்னை மரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.